அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு வழங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நாட்களில் இந்த வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களும் அடங்கும். இந்த குறிப்பிட்ட இந்த தினங்களிலே நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக வணங்குங்கள். அந்த வணங்கக்கூடிய நாட்கள் தான் இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான். அந்த ரமதானுடைய நாட்களில் 30 நாட்களிலும் இறை வணக்கத்திற்காக வேண்டி அதிகமான கவனம் செலுத்தி முயற்சி செய்து நாம செய்தோமோ, அதே போல இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்திலும் 10 நாட்கள் அதற்கென்றே ஒதுக்கி என்னென்ன நன்மைகளை எல்லாம் மற்ற நாட்களிலே செய்தோமோ அதைவிட கூடுதலாக இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இறைவா உன்னை தவிர இந்த உலகத்தில் பெரிய சக்தி எதுவும் அல்ல, நீ தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த தக்பீரை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த அரஃபாவுடைய தினத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஹாஜிகள் அரஃபாவுடைய நாள்ல, அரஃபாவுடைய தினத்தை அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கின்ற போது இந்த நாள் சிறப்பிற்குரிய நாள், அதை நோன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு 2 வருடத்தினுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களுடைய நகங்களையோ முடிகளையோ களைய வேண்டும் என்றால் சொன்னார். ஹஜ் இல்லாத, ஹஜ்ஜி செய்யாத, வணக்கத்தை செய்யாத நமக்கு இந்த 10 நாட்களில் நீங்கள் ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்களும் சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஃபதாயிலு அஷ்ரில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களின் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு வழங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நாட்களில் இந்த வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களும் அடங்கும். அப்போ அல்லாஹ் இந்த தன்னுடைய அடியார்கள் மீது பல்வேறு நிஅமத்துகளை கொடுக்க வேண்டும், அருள்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் வருடத்தில் பல்வேறு மாதங்களையும் நாட்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதம். அப்போ துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தில் ஹாஜிகள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய நாட்டில் இருந்து அல்லாஹ்வுடைய பைத்துல்லா மக்கமா நகரத்தை நோக்கி சென்று அங்கே இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய வணக்கங்களை, பல்வேறு வணக்கங்களை செய்வதற்காக வேண்டி செய்து கொண்டும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். அப்ப இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹாஜிகளுக்கு அல்லாஹ் எப்படி அருள் புரிகின்றானோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நோக்கியும் அல்லாஹ்வுடைய சின்னங்களை நோக்கியும் சென்று அங்கே வணக்கம் செய்கின்றார்களோ, அதே போலதான் ஹஜ் செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 10 நாட்களும் நீங்கள் இறைவனை அதிகமாக வணங்குங்கள், அதிகமாக நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த நாட்களை நமக்கு வழங்கி இருக்கின்றான். அப்ப அதை அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில ஒரு வசனத்தில் சொல்கின்ற போது வயதுகுர் ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத்,
இந்த குறிப்பிட்ட இந்த தினங்களிலே நாட்களிலே நீங்கள் அல்லாஹை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹை அதிகமாக வணங்குங்கள். அந்த வணங்கக்கூடிய நாட்கள் தான் இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த நாட்களை பொறுத்தவரையில பகலும் சிறப்பிற்குரிய நாள், அதே போல இரவும் சிறப்பிற்குரிய நாள் என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே ஒரு இடத்துல சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்கின்ற போது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அதே 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களின் 10 இரவுகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் பகலிலும் அதிகமாக வணங்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இரவு தினங்களிலும் இறைவனை நினைத்து செய்யக்கூடிய வணக்கங்களை அதிகரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அதனுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், மல் அமல் ஃபி அய்யாமில் அஷ்ரி அஃதலு மினல் அமலி ஃபி ஹாதிஹி. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்களும் மற்ற நாட்களிலே நீங்கள் செய்வதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லும்போது நபித்தோழர்கள் கேட்டார்கள், காலு வலல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாதை விட சிறந்ததா என்று கேட்டார்கள். ஜிஹாதை விட சிறந்த ஒரு அமல் அல்ல. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய உயிரையும் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில போய் எதிரிகளை வென்றெடுத்து எதிரிகளிடத்தில் போராடி அவர் ஷஹீத் அடைகிறார் என்று சொன்னால் அதை விட உலகத்தில் எந்த சிறப்பும் அதுக்கு நிகராக ஆக முடியாது. அதனால்தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஜிஹாதை விளங்கியிருந்த அந்த சஹாபாக்கள், ஜிஹாதினால் ஒரு மூமின் ஒரு அடியான் எவ்வளவு பெரிய சிறப்புகளை அடைய முடியும் என்று விளங்கியிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாதை விட சிறந்ததா என்று கேட்கின்ற போது கால வலல் ஜிஹாத், ஜிஹாதை விட இந்த 10 நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்தது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ யுஹாத்திரு பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி பி ஷைஇன், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஒரு அடியாரை தவிர யார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போரிட வேண்டும், ஜிஹாத் செய்ய வேண்டும் அல்லாஹ்வுக்காக என்று போய் அவர் அதிலேயே தன்னுடைய உயிரை விட்டு மாய்த்துக் கொள்கிறாரே, அதிலேயே அவர் ஷஹீதாகிறாரே, இவரை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு 10 நாட்களாக இரவுலும் பகலிலும் நாம் செய்யக்கூடிய வணக்கம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்கு செல்வதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த நாட்களிலே எப்படி ரமதானுடைய நாட்களுக்கு நாம் முக்கியத்துவம் தந்து அந்த ரமதானுடைய நாட்களில் 30 நாட்களிலும் இறை வணக்கத்திற்காக வேண்டி அதிகமான கவனம் செலுத்தி முயற்சி செய்து நாம செய்தோமோ, அதே போல இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்திலும் 10 நாட்கள் அதற்கென்றே ஒதுக்கி என்னென்ன நன்மைகளை எல்லாம் மற்ற நாட்களிலே செய்தோமோ அதைவிட கூடுதலாக இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கங்களை நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த வணக்கங்களை பொதுவாக நம்ம நினைச்சிடும் மற்ற நாட்களில் செய்யறோம். அது தர்மமாக இருக்கட்டும், நஃபிலான வணக்கங்களாக இருக்கட்டும், திக்ர்களாக இருக்கட்டும், தஸ்பீஹ்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். ஆனால் செய்யக்கூடிய அந்த வணக்கங்களை பொறுத்தவரையில இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சொன்ன காரணத்தினால், ஜிஹாது செய்வதை விட நீங்கள் சிறப்பிற்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரணத்தினால் அதிகமான வணக்கங்களை செய்வதற்கு நாம் அதிகமான முயற்சிகளை இந்த நாட்களிலே எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாம் யாரையோ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், கல்லையும் மண்ணையும் மனிதர்களையும் மரத்தையும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் படைத்த ரப்புல் ஆலமீனை அல்லாஹ் நம்மை வணங்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அந்த வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அவனுக்கு சாஷ்டாங்கம் செய்கிறோம், அவனை தொழுகிறோம், வணங்குகிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள். இந்த உலகத்துல யாருக்கும் செய்யாத அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த இறைவனுக்காக இந்த நாட்களிலே அதிகமாக நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம், அவனுக்கு நன்றி செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறானோ, அருளை தந்திருக்கிறானோ, அதே போல நாம் பிறருக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ் நமக்கு தந்ததை போல பிறருக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில் இந்த வசனத்திலே சொல்கின்ற போது உனக்கு அல்லாஹ் தந்த செல்வங்களிலிருந்து, அல்லாஹ் தந்த அந்த நியமத்திலிருந்து மறுமையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். வலா தன்சா நசீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே நீ வாழக்கூடிய காலங்களில் உன்னுடைய பங்கு என்ன? வணக்கத்தின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமையின் மூலமாக எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறது. அந்த உன்னுடைய பொறுப்புகளை இந்த உலகத்திலே நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு பேருபகாரம் தந்ததை போல, அல்லாஹ் உனக்கு அதிகமான நியமத்துகளை தந்ததை போல நீனும் நியமத்து செய், பிறருக்கு உபகாரம் செய், பிறருக்கு உதவி செய். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தாது. எந்த விதத்திலும் மக்களுக்கு எதிரான குழப்பங்களை நீ தோண்டுவிக்காதே, செய்யாதே. நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவரே அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த உதவிகளை, பேருதவிகளை போல நாம் இந்த மனித சமூகத்துக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, நிறைய மக்களுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்த மூசா நபியினுடைய காலத்திலே வாழ்ந்த காரூன், அந்த காரூனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் எல்லோருக்கும் பொருந்தும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதனுக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஆனா இந்த வசனம் பர்டிகுலராக குறிப்பாக யாருக்கு இறக்கப்பட்டதுன்னு சொன்னா காரூனுக்கு. மிகப்பெரிய செல்வந்தன், அவனுடைய செல்வந்தத்தினுடைய சாவிகளை மிகப்பெரிய ஒட்டக கூட்டம் சுமந்து சென்றது என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு, எந்த வகையிலும் அல்லாஹ் குறை வைக்கல. பெரிய அளவுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தவன் கடைசியாக அவனுடைய முடிவு எப்படி ஆனது தெரியுமா? பெருமை அடித்தான், ஆணவம் கொண்டான், நான் நான் என்று திமிர் பிடித்து அலைந்தான். கடைசியாக அல்லாஹ் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவன் வாழ்ந்த வீட்டோடு இந்த பூமியிலே சொருகி விட்டான். அவனையும் அவன் வாழ்ந்த அந்த படோட ஆடம்பரமான மாளிகையிலே வாழ்ந்தானே, அதையும் இந்த பூமியிலே அப்படியே மண்ணுக்குள்ளே புதைய செய்வது என்று சொல்றான். என்ன காரணம்? நமக்கு செய்த உதவியை நாம் பிறருக்கு, அல்லாஹ் நமக்கு செய்த உதவி பிறருக்கு நாம செய்ய மறந்தோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை, என்னென்ன பொறுப்புகள் என்பதை மறந்தோ, அதனால தான் அவனுக்கு அந்த தண்டனை என்பதை, இந்த வசனம் அவனுக்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த நாட்களிலே அதிகமாக நாம் செய்யக்கூடியது அல்லாஹ்வை தக்பீர் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இறைவா உன்னை தவிர இந்த உலகத்தில் பெரிய சக்தி எதுவும் அல்ல, நீ தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த தக்பீரை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். காரணம், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய 10 நாட்களில் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நாள், என்னை நீங்க நினைவுபடுத்துங்கள், குறிப்பிட்ட நாட்களிலே நீங்க நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் சஹாபாக்கள் கடைவீதிக்கு தங்களுடைய தேவைக்காக வேண்டி சென்றாலும் இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் செய்து கொண்டே செல்வார்கள் அப்படிங்கிற செய்தியும் புகாரி என்ற நம்ம கருத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலே 3 நாட்கள் சிறந்த நாட்கள். யௌமு தர்வியா 8ஆம் நாள், யௌமு அரஃபா 9ஆவது நாள், யௌமு நஹர் அறுக்கக்கூடிய 10ஆவது நாள். 3 நாட்கள் சிறப்பான நாட்கள். அதில் மிகச் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகுல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. இந்த அரஃபாவுடைய தினத்தில், துல்ஹஜ்ஜுடைய பிறகு 9 அரஃபாவுடைய தினத்தில் அதிகமான நரகவாதிகள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் இறக்கப்பட்டு அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துறதுனால, அல்லாஹ்வை வணங்குவதனால, அல்லாஹ்வை தக்பீர் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய நாட்களில் அதிகமான நரகவாதிகளை அங்கிருந்து என்ன செய்யறான்? பாஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புறான். வைன்னஹு லயதுனு சும்ம யுபாஹி பிஹிமில் மலாயிகா ஃபயகூலு மா அராத ஹாவுலாய். அந்த லட்ச மக்கள் ஹாஜிகள் எல்லாம் இஹ்ராமுடைய ஆடையிலே அரஃபாவுடைய அந்த மைதானத்திலே அவர்கள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு, சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட்டு, தங்களுடைய சுய தேவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த பொட்டல் காட்டிலே அந்த தினத்திலே அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே அமர்ந்து இறைவனை வணங்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இதோ என்னுடைய இந்த அடியார்கள் என்ன கேட்கிறார்கள்?
அவருடைய தேவை என்ன, அதை நான் கொடுக்கிறேன் என்று பெருமைப்படக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதனால்தான் இந்த அரஃபாவுடைய காட்சிகளை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். தொலைக்காட்சிகளை பார்த்துவிட்டு அல்லது அங்கே இருக்கக்கூடியவர்கள் லட்சோபலட்ச மக்கள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்கின்ற பொழுது, அல்லாஹை வணங்குகின்ற பொழுது ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் சந்தோஷப்படுகிறோம். செய்யாதவர்கள் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு நசீபாக்கி தர வேண்டும்ங்கிற ஆசை அந்த காட்சிகளை பார்த்து நமக்கு வருகிறது உள்ளத்துல. ஆனால் இதற்கு எதிராக ஷைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த மனித சமூகத்துக்கே வேண்டிய வழிகெடுப்பதற்காக வேண்டிய அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஷைத்தான் அந்த லட்ச மக்களுடைய வணக்கத்தை பார்த்து விட்டு அவன் கோபமாக டென்ஷன் ஆகிறான். இவனை கெடுப்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்துல வந்த, இவனை வழிகெடுப்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே வந்து அப்படின்னு சொல்லி ஷைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா ருஇய ஷைத்தான் யௌமன் ஹுவ ஃபீ அஸ்கர வலா அத்ஹர வலா அஹ்கர வலா அகியத மிஸ்லஹு ஃபீ யௌமி அரஃபா. இந்த அரஃபாவுடைய நாளிலே அவன் டென்ஷன் ஆகுவதை போல, இந்த அரஃபாவுடைய நாளிலே அவன் கோபப்படுவதை போல எந்த நாட்களிலும் அவன் கோபப்படவில்லை. காரணம், இல்லா லிமா ருஇய மின தனஸ்ஸுலிர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த அரஃபாவுடைய தினத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஹாஜிகள் அரஃபாவுடைய நாளிலே, அரஃபாவுடைய தினத்திலே, அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கின்ற போது பிரார்த்தனைகளை அதிகமாக செய்ய வேண்டும், துஆக்களை அதிகமாக செய்ய வேண்டும். காரணம், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை இறக்கக்கூடிய அந்த நாள். வதஜாவுசுல்லாஹி அனில் துனூபில் இதாம், அந்த நாளில் தான் அல்லாஹ் பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். பாவங்கள், நிறைய பாவங்களை என்ன செய்யறான், மன்னிக்கிறான். இதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த ஷைத்தானுக்கு ரொம்ப கோபம் வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அடுத்த அன்பார்ந்த சகோதரர்களே, உதஹியா கொடுக்கக்கூடிய அந்த வழக்கம் இருக்கிறது. ஆக இப்படியே இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தை பொறுத்தவரையில் 10 நாட்கள் இரவும் பகலும் சிறந்த நாட்கள். ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல, ஹஜ் செய்யாதவர்களுக்கும் அந்த நாட்களிலே அதிகமாக வணங்கக்கூடிய நாள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அந்த நாட்களை அதிகமாக பயன்படுத்தி நன்மை செய்யக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ வரக்கூடிய அந்த நாளில் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சியாமி யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வஸ்ஸனத்தல்லதி பாதா. முந்தைய வருடத்தையும் பிந்தைய வருடத்தினுடைய உங்களுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கிறதுன்னு சொன்னாங்க. அரஃபாவுடைய நோன்பை நீங்கள் நோட்டீர்கள் என்று சொன்னால் ஹாஜிகளுக்கு இல்லை. ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நோன்பும் இல்லை, பெருநாள் தினமும் பெருநாளும் கிடையாது. அப்போ வெளியில இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரஃபாவுடைய நோன்பை வைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாள் சிறப்பிற்குரிய நாள். அதை நோன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு 2 வருடத்தினுடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே அந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்கு மனுஷன் தயாராக வேண்டும், அதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை பிறக்கிறது என்று சொன்னால் உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு கட்டளை, இதா தஹலத்தில் அஷ்ருல் وأراد أحدكم أن يضحي فلا يمس من شعره وبشره شيئا. இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை பிறந்து விட்டது என்று சொன்னால் அப்ப அதுக்கு முன்னாடி தயாராகணும். பிறந்த பிறகு இப்போ முடி வெட்டலாமா அதை வெட்டலாமான்லாம் கேட்டு கிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே தயாராகும். இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. எனவே யாரெல்லாம் உதுஹியா கொடுக்கிறார்களோ எல்லாத்துக்கும் இல்லை, அந்த குடும்ப தலைவருக்கு தான், பிள்ளைங்களுக்கு செய்யணுமா பெண்களுக்கு அந்த செட்டெல்லாம் இல்லை, யார் அதை முன்னின்று செய்கிறாரோ அவருக்கான சுன்னத்தான் இது. அப்போ அந்த அஷுல் அவாஹில் அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் பிறை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களுடைய நகங்களையோ முடிகளையோ களைய வேண்டும் என்றால் சொன்னார். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? ஹாஜிகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இஹ்ராம் முடி களைகின்றவரை, இஹ்ராம் என்றது விடுபடுகின்றவரை முடிய வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது. அது செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுது, தம்பு கொடுக்கணும், பரிகாரம் கொடுக்கணும். ஹஜ் இல்லாத, ஹஜ்ஜி செய்யாத, வணக்கத்தை செய்யாத நமக்கு இந்த 10 நாட்களில் நீங்கள் ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க? இதுல ஏதாவது பொருள் இருக்குதா, தாற்பயங்கள் இருக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை, அப்படி சொல்லப்படல, சொல்ல அதை விளக்கவும் இல்லை. அப்ப என்ன காரணம்னா, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை அப்படியே கேட்கிறதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இந்த துல்ஹஜ்ஜில பேசக்கூடிய வரலாறு, வரலாறுகளை படிக்கக்கூடிய வரலாறு, ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த வரலாறு. ஏன்? இது கால ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ஒரே வார்த்தை தான்.
ஏன், எதற்கு, எப்போது, எங்கே, இந்த கேள்வியே கிடையாது. அல்லாவுக்கு நீ கட்டுப்படுன்னா கட்டுப்பட்டுறார், முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் அல்லாவுடைய கலீல், அல்லாவுக்கு நெருக்கமானவராக மாறினார். கட்டுப்படுன்னா கட்டுப்பட்டார். மகனை அருன்னா அறுக்க போனார். ஏன் அறுக்கணும்? ஆட்டா இருக்கிறானே, மாட்டா இருக்கிறானே, ஒட்டகத்தா இருக்கிறானே, அந்த பேச்சுக்கே வேலை இல்லை. அல்லாஹ் சொன்னா அவ்வளவுதான். இறைவன் சொன்னான், என்னை படைத்தவன் சொன்னா நான் அவனுக்கு கட்டுப்படுகிறேன். அப்போ அதனால தான் இந்த முடிகளையும் நீங்கள் நகங்களையும் வெட்டக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கட்டளை. ஏன் சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அவ்வளவுதான். அதனால என்ன நன்மை கிடைக்க போகுது? சமூகத்துக்கு என்ன, எனக்கு என்ன, ஆரம்பிக்க வரப்போதா, வேற ஏதாவது வரப்போதா? அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டாங்க என்று சொன்னால் அதற்கு மாற்று பேச்சே கிடையாது. அப்ப அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல நம்ம படித்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை ஞாபகப்படுத்தக்கூடியது தான் இந்த 10 நாட்களிலே உங்களுடைய முடிகளையும் நகங்களையும் நீங்கள் களையக்கூடாது, செய்யாதீங்க அப்படின்னு செய்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வரக்கூடிய இந்த 10 தினங்கள், துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்கள் நாம் அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய, நன்மைகளை நம்முடைய ஏடுகளிலே சம்பாதிக்கக்கூடிய, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ஸகலத் மவாஸினுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய தராசிலே அவருடைய நன்மைகள் கனத்து விட்டதோ அவர்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக சொர்க்கத்திலே இருப்பார்கள், திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானே. அப்போ அந்த சுவனம் வேண்டும் என்று சொன்னால், அந்த திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கை மறுமையில வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய 10 நாட்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ளும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அதிகமாக இறைவனை வணங்கி நன்மை பெற்று சூனத்தை அடையக்கூடிய நல்ல அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கியல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். شكرا هديت قلبي